அருட்பெரும் ஜோதி ஸ்ரீ ராம நவமி வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யும் ஒரு மந்திர ஜபம் கோடான கோடி பாவங்கள் இருந்தாலும் காணாமல் போய் நமக்கு எல்லா விதங்களிலும் செல்வம் பெருகும், பாவம் காணாமல் போகும், நன்மைகள் கிடைக்கும். மிக முக்கியமாக இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலமாக அனுமன் பகவானின் முழு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்ரீராம் ஜெயராம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். ராம பகவான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாளாக வரக்கூடியது ஸ்ரீ ராம நவமி. ஆக்சுவலாக ஆண்டுக்கு 2 ராமநவமி வரும் அப்படிங்கிறதையும் கோடிட்டு காமிக்கிறாங்க. தமிழ் முறைப்படியும் இந்த நாளில் தான் ராமநவமிகள் கொண்டாடப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்து விட்டு ஒரு கையளவு கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் கல்லுப்பை பரப்பி சிறு நெய் விளக்கு ஏற்றி விடுங்கள். ராமன் என்றாலும் அது பெருமாளின் அவதாரம் என்பதால் பெருமாளின் அருளும் ராமனின் அருளும் நமக்கு செல்வத்தை தரும். உப்பு விளக்கு ஏற்றுவதன் மூலமாக அங்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஸோ ஒரு உப்பு விளக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி நீங்கள் அற்புதமான தெய்வீகமான ஆஞ்சநேயர் படத்தையோ அல்லது ராமர் படத்தையோ அல்லது ராமர் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய படத்தையோ வச்சு நான் சொல்லும் ஒரு மந்திரத்தை பானகமோ அல்லது துளசி தீர்த்தமோ 2ல் ஏதோ ஒன்று தயார் பண்ணி வைங்க. இது 2 பண்ண முடியல, ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் வச்சுட்டு சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரம் ஒரு முறை சொன்னால் 1000 ராமன் நாமங்களை 1000 விஷ்ணு பெருமாள் நாமங்களை சொன்னதற்கு சமம். நீங்கள் இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னீங்க அப்படின்னா லட்சம் முறை ராமநாமங்களை சொன்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக ரா அப்படிங்கிற வார்த்தை நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பல மந்திரங்களில் சூட்சமமாக இருக்குது. ரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது நம்ம சூட்சமமாக நம்ம பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும், கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும், ஏதோ ஒரு நிம்மதியும் செல்வ செழிப்பும் இயல்பாகவே நமக்கு கிடைக்கும். அதுவும் இந்த மந்திரத்தில் நிறைய ரா வருது, நோட் பண்ணிக்கங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்கரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இதுதான் அந்த மந்திரம். இப்போ நோட் பண்ணிக்கங்க. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்கரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இந்த மந்திரத்தை 51 முறையோ 108 முறையோ சொல்லி அதற்கு அப்புறம் அந்த விளக்குக்கு அல்லது ராமர் படத்துக்கு நீங்கள் கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு அந்த கல்லுப்பில் கொஞ்சம் கல்லாப்பீட்டிலையும் கல்லுப்பில் கொஞ்சம் உங்கள் உப்பு சமையல் உப்பில் பயன்படுத்துங்கள். அதற்கு பிறகு அந்த பானகத்தை எடுத்து நீங்கள் விரதத்தை முடிக்கலாம். முழுமையாக ராம பகவானை நம்பி முழுமையாக உங்கள் வாழ்க்கை ஆஞ்சநேயரோட பலம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை இந்த அற்புதமான வழிமுறையை கடைபிடித்து பாருங்கள், வழிபாட்டை செய்து பாருங்கள். 100% நன்மைகள் கிடைக்கும். புண்ணியமான நாட்களில் புண்ணியமான மந்திரங்களை யார் ஒருவர் 1,00,000 முறை சொல்லுவது புண்ணியம். அதுவும் இந்த மாதிரி நாட்களில் ராமநாமங்களை சொல்லுங்கள். எங்கு ராமநாமங்கள் ஜபம் செய்கிறார்களோ அங்கு ஆஞ்சநேயர் வருவார். வந்தால் மனோபலம் கிடைக்கும். வாயு பகவான் நோயை தீக்குவார், சிரஞ்சீவி தன்மையை கொடுப்பார். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பில்லி சூனியம் என்ற எல்லா பிரச்சனையும் சரியாகும். இப்போ சனிப்பெயர்ச்சி எல்லா ராசிக்கும் சில தீங்குகளை கொடுத்துட்ருக்கோம். ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லும் போது சனிப்பெயர்ச்சியான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ இதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வரும் வெள்ளிக்கிழமை நமது நண்பர்களும் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள். நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம். வாய்ப்புள்ளவர்கள் அன்றைய தினத்தில் லிகித ஜபமாக 108 முறை ஜெய் ஸ்ரீராம் அல்லது ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற மந்திர ஜபத்தை எழுதுங்கள். நல்லது நடக்கும், நன்மைகள் பெருகும், வாழ்க. அன்றைய தினத்தில் நம்மளோட குபேர பீடத்தில் ஸ்ரீம் அபஜித் வேண்டுதல் பூஜை ஐஸ்வர்யேஸ்வரருக்கு நடக்குது. உங்கள் வேண்டுதலையும் பூஜையில் வைக்க கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூரில் என நீங்கள் சந்திக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஆலோசனை பெற தனிநபர் ஆலோசனைகள் வருவதற்கு உங்கள் வாழ்விற்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வுகள் காண்பதற்கு தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி
பக்தி யோகத்தின் மூலமாக நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்க்கும் கல்பத்தரு பயிற்சியில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திர சிறப்பு பூஜை கோவையில் நடக்குது. வந்து கலந்து கொள்ளுங்கள். திருச்செந்தூர் முருகனின் தெய்வீக மேடை பிரசாதமாக பெறுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஜெயராம், ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம்.